நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக நான் தாவேகா கட்சிக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோளை நான் இங்கே வைக்கிறேன். எல்லா பள்ளிகளிலும் எல்லா லாங்குவேஜஸும் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அவர்களை ஊக்கப்படுத்தணும். மாணவர்கள் இன்றைய வருங்கால சமுதாயத்தின் தூண்களாக இருக்கிறாங்க. மாணவர்கள் உங்களை ரொம்ப நம்பி இருக்காங்க. உங்கள் மேலே ஒரு பெரிய பாசத்தையும் அன்பையும் மாணவர்கள் வைத்திருக்கிறாங்க. அன்றைக்கி நான் ஒரு நாள் எங்கள் மணிமங்கலத்தில் நின்றுட்டுருக்கேன். அப்போ ஒரு சின்ன பையன் சைக்கிளில் வச்சுருந்தான். அப்போ நான் சொன்னேன், தம்பி என்னப்பா நீ கூட தாவேக்கா தானே? ஆமாம், எங்கள் விஜய் தான், எங்கள் விஜய் அப்படின்னாங்க. அந்த மேலே முதல்வர் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை சிறு பிள்ளைகள் வைத்திருக்கிறாங்க. அதாவது பெரியவர்கள் ஓட்டு பேங்க் இருக்கிறவங்க அது வேறு, அது வேறு எதுவும் சொல்லலாம். சிறு பிள்ளைகள் உங்களை நம்பி இருக்கிறாங்க. சிறு பிள்ளைகள் ஒரு முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் விரும்பின முதலமைச்சர் என்று குழந்தைகள் முதற்கொண்டு மாமா விஜய், எங்கள் மாமா விஜய் வந்துட்டாங்க. அதனால் அவர்கள் படிப்பதற்கு எல்லா லாங்குவேஜஸும் கற்றுக்கணும். ஹிந்தி, தமிழ், மலையாளம், தெலுங்கு எல்லா லாங்குவேஜும் கற்றுக்கணும். இந்த லாங்குவேஜ் படிக்கக்கூடாதுன்றது தமிழ் மட்டும்தான் நீ படிக்கணும்னு சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டில் தமிழ் கற்றுக்கொள்வது மிக மிக முக்கியம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதே போல் அவர்கள் ஹிந்தியும் படிக்கணும், ஆங்கிலமும் படிக்கணும், எல்லாம் சரிசமமாக படிக்கணும் என்பது தான். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஏழை பிள்ளைகள் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இன்றைக்கெல்லாம் பெரிய பள்ளிகளுக்கு போய் ஃபீஸ் கட்ட முடியாது. ஏன்னா பெரிய பெரிய பள்ளிகளில் ஃபீஸ் அதிகம், நம்ம பிள்ளைங்க போய் கட்ட முடியாது. ஆனால் அந்த பிள்ளைங்க எல்லாமே என் வீட்டில் பணிப்பெண் வேலை செய்கிற அவ சொன்னால், என் பொண்ணு ஹிந்தி கற்றுக்கணும்னு ஆசைப்படுறோம், நாங்கள் போய் கற்றுக் கொடுக்கி முதல்ல சேர்த்து விடு. ஏன்னா எல்லா லாங்குவேஜஸும் கற்றுக்கணும், ஹிந்தியும் கற்றுக்கணும், எல்லாமே தே ஷுட் நோ எவ்ரிதிங், ஆல் லாங்குவேஜஸ். ஆனால் தளபதி அந்த முதல்வர் அவர்கள் இமீடியட்டாக பிள்ளைகள் ஸ்கூலில் ஹிந்தி கிளாஸஸும் வைக்கணும், இங்கிலீஷ் கிளாஸஸும் வைக்கணும், தமிழை கற்றுக்கணும். அதுதான் முக்கியம். தமிழ்நாட்டில் தமிழ் கற்றுக்கணும். ஆனால் இது எல்லாமே சைடு பை சைடு கற்றுக்கணுன்றத நீங்கள் இது பண்ண. ஏன்னா நான் பார்க்குறேன், அன்றைக்கி கூட ஒரு பதிவில் பார்த்தேன், அவர் ஹெச் ராஜா பேசுகிறாரு, என் பொண்ணு லண்டனில் படிச்சுட்ருக்கா, அவர் சேகர் பாபு பொண்ணு லண்டனில் படிச்சுட்ருக்கா, பூச்சி முருகன் பொண்ணு லண்டனில் படிச்சுட்ருக்கா, எல்லாரும் தலைவர்களுடைய பொண்ணெல்லாம் லண்டன், அமெரிக்கா பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் படிச்சுன்னு இருக்காங்க. நம்ம பசங்க பாவம் குழந்தைங்க தமிழை மட்டும் படி, அதுக்கு மீறி படிக்காத, மீறி படித்தா உங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்னு இங்கே நாசப்படுத்திட்டு இருக்காங்க நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையை. அதனால் தமிழ் மஸ்ட்டு. அதே போல் ஆங்கிலமும் கற்றுக்கொள்ள வேண்டும், அதே போல் அவங்கள ஹிந்தியும் கற்றுக்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? எல்லா லாங்குவேஜும் எல்லாமே தெரிந்தால்தான் இன்றைக்கி இந்த உலகத்தில் அவங்க போய் எந்த பகுதியிலையும் வாழணும். ஏன்னா வேலைக்குன்னு போகும்போது அவங்க அனைத்து லாங்குவேஜஸும் தெரியணும். அதனால் இதை நீங்கள் கட்டாயப்படுத்துங்க. அதே போல் பெண் பிள்ளைகளுக்கு ஒரு தனி சப்ஜெக்ட் ஒரு ஸ்கூலில் பெண் பிள்ளைகளுக்குன்னு ஒரு தனி சோஷியல் சப்ஜெக்ட் ஒன்று வைங்க. அதாவது இப்படி தான் வாழ்க்கையில் வாழணும், யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாது, யார் ஆம்பளைங்க கூப்பிட்டாலும் பேசக்கூடாது, இப்படி தான் பேசணும், இப்படி தான் நடந்துக்கணும், இப்படி தான் நீ ட்ரெஸ் பண்ணணும்னு ஒரு சோஷியல் சப்ஜெக்ட் ஒன்று, அதுக்குன்னு ஒரு அரை மணி நேரம் வாரத்தில் 2 முறை அந்த சோஷியல் சப்ஜெக்டை அந்த பள்ளியில் ஒரு கவர்மெண்ட் பள்ளியிலையும், அதாவது மற்ற பள்ளிகள் இருக்குன்னு என்னன்னு தெரியல, கவர்மெண்ட் பள்ளிக்கூடங்களில் வாரத்தில் 2 நாள் ½ அன் ஹவர் சப்ஜெக்டு சோஷியல் சப்ஜெக்டு அது வைக்கணும். அது எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் எப்படி நடக்க வேணும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஆண்களை பார்த்தா நீ எவ்வளோ தூரம் நின்று பேச வேணும், எவ்வளோ கிட்ட பேசக்கூடாது, யார் யார்கிட்ட பழகணும், இதெல்லாமே பிள்ளைகளுடைய விழிப்புணர்ச்சியை நம்ம கொண்டு வரணும். அதனால் குழந்தைகளெல்லாம் உங்களை நம்பி இருக்கிறது முதல்வரே, நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது நீங்கள் என்றைக்கும் செய்யணும், அது உங்களுடைய கடமையாகும். நன்றி, வணக்கம்.